தேவி, உன்ன நினைச்சது கவிதை. நான் சொல்றத செய்வியா? நிச்சயமா. அதை கிழிச்சிரு. தேவி, நேத்து நைட்டு உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்தது. உனக்கு எல்லாமே கனவுல தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நிப்பாட்டு நிப்பாட்டு, அண்ணன் வராரு, பஸ் நிப்பாட்டு நிப்பாட்டு. வாங்கண்ணே. வா, நம்ம வண்டியில போலாம். இல்ல, நான் பஸ்லயே போறேன். அப்ப நானும் பஸ்ல வரேன். முன்னாடி போ, முன்னாடி போ. பாட்டா மாத்தி லவ் பாட்டா போட. முன்னாடி ஒண்ணு திரும்பி பார்க்காத. போலாம், ரைட். Happy birthday. வணக்கம், வாங்க வாங்க. நீங்கெல்லாம் என் வீட்டு விசேஷத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். அண்ணே, அண்ணன் அங்க இருக்காங்கண்ணே. நான் என்ன குருடனா? உன்னை யாரை பார்க்க சொன்னது? சாப்பிட்டு வந்துடுறேன். பார்த்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. அலக்கிய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. தம்பி, சாப்பாடு எங்கப்பா போடுறாங்க? தலையில தான். வா, சாப்பிட போலாம். இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறேன். நீ என் கூட சாப்பிட சங்கடப்பட்டனா நான் இந்த இடத்தையே அசிங்கப்படுத்திடுவேன். அண்ணே, ஒரு சின்ன ஆசை. என்னடா? அன்னைக்கு கறி ஊட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். கறியை காணமேடா. என்னது, கறியே காணுமா? அண்ணன் கறியை படம் வேற எலும்பு மட்டும் போட்டுறீங்க. நான் இழிச்சாங்களா போய் செய்யும்ல. என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? இல்ல, அன்னைக்கு எலும்பு முட்டி எலும்ப பேத்துருவேன். போடா. டேய், இதான் கரெக்டான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாம குடி. ஆனாண்டா பாய். தேவி, இவன் உன்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். குடுறா. குத்துறது அழியவே கூடாது. எங்க சாமி பச்சை குத்தணும்? இங்க. காதலா சாமி? உள்ள பேர் சொல்லு சாமி. தேவி. தேவியா சாமி? என்னடி, வழக்கமா உன் பையன் தானே வருவா, அவன் எங்க காணோம்? மனசே சரியில்லைம்மா. நேத்து சாயங்காலம் வெளியில போனவன் காலையில தான் வந்தான். எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டேன். உசுரோட வந்தனேன்னு சந்தோஷப்படு, இல்லன்னா போனா மாத்தா வந்திருப்பேன்னு படுத்துட்டாமா. ஒரே காய்ச்சல் வேற அடிக்குது. அடிக்கடி அழுதுகிட்டே இருக்காமா. நீ போய் பார்த்துட்டு வா. என்ன தயா செத்துட்டானு பார்க்க வந்தியா? இன்னும் சாகல. மணி, சுமார் சும்மா பார்த்துட்டு போக கூடாது. நீ காதலிக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லணும். மணி, தயாவை முதல்ல தேவி பார்க்கட்டும். தயா,
மன்னிப்புன்னு சொன்னியே, இதை உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன மாமா ஒருத்தன் வீட்டுல போல இருக்கு? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து புதுசா டேப் ரெக்கார்டர் வந்திருக்கு, வாங்கிக்க. வாங்கிக்க. எல்லா வேலையும் நானே செய்யணுமாக்க? நல்லா சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க. வாங்க கூட தூக்க. தூக்கியா மீசை மட்டும் பெருசா வச்சிருக்க. உன் கையால மாமனுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. பாத்தா டேய், தேவிய எவன் தொட்டாலும் இதான். மனுஷன் ஊலையில நாம வளர்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கையை வெட்டிட்டானே. டேய், இவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்கடா. தேவி, இங்க மொட்டைத்தனத்தை பார்க்காத, உன் மேல வச்சிருக்க ஆசையை பாரு. என்ன அக்கிரமம்? அவளோட மாமா ஒரு மனுஷனே இல்லடா. காய்கறி வெட்டுற மாதிரி கைய வெட்டியிருக்கான். தேவியை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவன் ஒன்னையும் சும்மா விட மாட்டான். தயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது சொன்னாலா? நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என் லவ்வ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. ஓப்பனா கேட்டு. நீ ஓப்பனா சொல்லிடு. தயா, தேவி உன்கிட்ட பேசணுமா? தயாவையும் நாங்க தேவிகிட்ட பேசதான் கூட்டு வந்தோம். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு தேவி. நான் உன்னை லவ் பண்ணல, இத முடிவா சொல்றேன். வட்டத்துக்கு எது முடிவு? நான் உன்னை சுத்திக்கிட்டே இருப்பேன். பைத்தியம் மாதிரி பேசாத. பைத்தியம் இல்ல, உன் மேல வச்சிருக்கிற காதல். வீணா கனவு காணாத. நீ என்ன காதலிச்சா அது நிஜமாயிடும். நீ யாருக்கோ பயந்து உன் காதலை மூடி மறைக்கிற. இல்ல, நான் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். அதான் ஏன் சொல்லு. பாண்டியனோட குடும்பத்தை பத்தி தெரியும்ல? தெரியும். பாண்டியன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அவர் குடும்பத்து ஆசையும் அதுதான். என் தலைவிதி பாண்டியனோட வாழறது. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? பாண்டியன் உன்னை ஏதாவது பண்ணிடுவாரு. நீ நல்லா இருக்கணும். என்ன 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 மறந்துரு. டேய், என்னடா சொன்னா? அவ பாண்டிய குடும்பத்துக்கு பயப்படுறாடா. ஆனா நான் பயப்படல. எனக்கு தேவி வேணும்டா. என்ன பணம் ஏதாவது வேணுமா? இல்ல, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லு. தனியா பேசணும். இங்கே சொல்லுடா. சொல்லு. நான் தேவியை காதலிக்கிறேன். உனக்கு இப்ப மறுஜென்மம் கொடுத்த மாதிரி ஒழுங்கா 2 நாளுக்குள்ள இந்த ஊரை விட்டே நீ ஓடி போயிடணும். தம்பிகளா, என் பையன்கிட்ட அந்த பொண்ணை மறக்க சொல்லுங்க. வேற இடத்து ஆசை நமக்கு வேணாமியா, வேணாமியா. பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில போங்க முதல்ல. பாவுண்டி தயா, எப்படி அடிச்சிருக்காங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்ல இருக்கிறதும் பாண்டியனோட ஆளுங்க தான். அந்த பாண்டியனை உள்ள தூக்கி போட சொல்லி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும்டா. பண்ணுவோமா? மணி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவங்களை எடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளதான் காலேஜ் விட்டு தூக்குவானுங்க.
தெரியாம தொட்டதுக்கு என் கை போச்சு. அந்த பையன் உங்க மனசோட பார்த்திருக்காமா, உசுரை எடுத்துருவாடுங்க. தயா, உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், என் பொண்ணை மறந்துரு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேவி, உன்னால மறக்க முடியாது. தேவி, மறக்க முடியாது. தேவி, என்னால மறக்க முடியாது. தயாவை தேவி கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை தேவி கிட்டயும் பேசணும். ஆனா தேவி அதுக்கு எந்த முடிவும் சொல்லல. டேய் சரக்கு எடுக்க போயிட்டு வந்துடுறேன். கல்லாவில கில்லாவில கை வச்சிடாத. சில்லறை எடுக்கிறதுக்கு ஒன்றும் சில்லறை இல்ல. தரதல இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? பழனி, என்ன தேவி வேணும்? சாயங்காலம் தயாவை ஆத்தங்கரைக்கு வர சொல்றியா? தயா, நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நிச்சயமா நம்ம 2 பேரும் வாழ முடியாது. ஆனா சேர்ந்து சாக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீ எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம நம்ம தற்கொலை. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தேவி, சந்தோஷமா சேர்ந்து சாவோம்.